பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? முதலாவது, பலவீனமான ஒருவனை பலவானாக மாற்றும். இரண்டாவது, ஞானமில்லாத ஒருவனை ஞானவானாக மாற்றும். மூன்றாவது, ஒன்றுமில்லாத ஒருவனை சகலத்தையும் உடையவனாக மாற்றும் விசுவாசமுள்ளவனாக மாற்றும். அன்பானவர்களே, போர் சேவகரை கண்டு பயந்து நடுங்கின பேதுருவை ஆயிரங்களுக்கு முன்பாக நின்று தைரியமாக முழங்கச் செய்தது இந்த அபிஷேகம்தான். படிப்பறியாத இந்த பேதுருவை வேத வாக்கியங்களை மேற்கோளிட்டு சத்திய வசனத்தை பிரசங்கிக்க செய்ததும் இந்த அபிஷேகம்தான். ஒன்றுமில்லாத இந்த பேதுருவின் பாதங்களில் நிலத்தின் காணியாட்சிகளை வெற்று கொண்டு வந்து போடச் செய்ததும், கோடிகள் தன் பாதங்களின் கீழ் கிடந்தாலும் தன் இருதயத்தை அதன் மேல் செலுத்தாமல் இருக்க வைத்த விசுவாசம் உள்ளவனாய் மாற்றினதும் இந்த அபிஷேகம்தான். நம்மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மையும் அப்படி மாற்றுவதாக. ஆமேன்.